காசுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் தானே இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சி இருக்காதா? அடுத்தவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களோட வழிகளோட விளையாடி நம்ம வந்து அப்படி வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. இல்லை உடனே நம்ம கேட்டுட்டோம்னா கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எப்படி இப்படிலாம் உங்களுக்கு வந்து மனசாட்சின்னு ஒன்று துளி கூட இல்லாமல் இருக்கீங்க? அப்படி என்னங்க காசு சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து சாதிச்சு நீங்கள் வந்து கட்டுக்கட்டாக பணம் சம்பாரிச்சு வீடு வாசம் கட்டி செட்டில் ஆகுறதுக்கு அடுத்தவங்களோட முடி தான் கிடச்சிச்சா உங்களுக்கு? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஈஸியாக வந்து நீங்கள் வீடியோ போட்டுட்டு இந்த ஹேரில் தேங்க நான் காய்ச்சறேன் நான் காய்ச்சறேன் இப்படி மனசாட்சி இல்லாமல் காய்ச்சிங்க. ஓகே, அப்போ ஏன் கமெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொன்னால் உங்கள் கமெண்ட் எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க? சாரி பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும், ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அதில் ஒரு அம்மா சொல்லுது, தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தையாவது பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ண கூட வேணாம், மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் சரிங்களா? அவேர்னஸாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டில் கூட ஒரு மெசேஜ் குரூப் மெசேஜில் கூட போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சில ஜென்மங்கள்லாம் வந்து காசுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு இருக்குங்க பாருங்கள்.